ஓம் சாந்தி. 31 அக்டோபர் 2022. பாபானுடைய இனிமையான மகா வாக்கியம். சாக்கார முரளி, பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியிலிருந்து கேள்விகள். முதல் கேள்வி, யார் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள்? யார் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள்? இரண்டாவது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்? யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்? மூன்றாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது என்று பாபா கூறுகிறார்? எதற்கு பயப்படக்கூடாது என்று பாபா கூறுகிறார்? நான்காவது கேள்வி, பரமாத்மா யாரை படிக்க வைக்கிறார்? பரமாத்மா யாரை படிக்க வைக்கிறார்? அஞ்சாவது கேள்வி, யார் சதா சக்திசாலி? யார் சதா சக்திசாலி? ஆறாவது கேள்வி, சுமான் எனும் சுயமரியாதையில் இருக்கும் உயர்ந்த ஆத்மாவிற்கு எது வர முடியாது? சுயமரியாதையில் இருக்கும் உயர்ந்த ஆத்மாவிற்கு எது வர முடியாது? fill in the blanks. ஃபர்ஸ்ட், எவ்வளவு முடியுமோ டேஷில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ டேஷில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, சொந்த குழந்தைகள் டேஷ், மாற்றாந்தாய் குழந்தைகள் டேஷ். சொந்த குழந்தைகள் டேஷ், மாற்றாந்தாய் குழந்தைகள் டேஷ். மூன்றாவது, முயற்சியை பொறுத்தே டேஷ் கிடைக்கிறது. முயற்சியை பொறுத்தே டேஷ் கிடைக்கிறது. நான்காவது, ஞானம் அனைத்தும் டேஷ். ஞானம் அனைத்தும் டேஷ். அஞ்சாவது, மன்மனாபவ என்ற மந்திரம் மன்மனாபவ என்ற மந்திரம் டேஷ் எந்திரமாகிறது. மன்மனாபவ என்ற மந்திரம் டேஷ் எந்திரமாகிறது. ஆறாவது, ஞானத்தை கேட்டு சென்றுவிட்டால் டேஷ். ஞானத்தை கேட்டு சென்றுவிட்டால் டேஷ். கேள்விகளுக்கு பதில் கிடைச்சிருக்கும். முதல் கேள்வி, யார் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள்? பாபா சொல்றாரு, யார் தந்தையின் குழந்தையாக மாறுகிறார்களோ அவர்கள் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். யார் தந்தையின் குழந்தையாக மாறுகிறார்களோ அவர்கள் ஸ்ரீமதப்படி நடப்பார்கள். இரண்டாவது கேள்வி, யாருக்கு உயர்ந்த பதவி கிடைக்கும்?
யார் எவ்வளவு ஸ்தாபனையில் உதவி செய்கிறார்களோ, பாபா செய்யக்கூடிய ஸ்தாபன காரியத்துல யார் எந்த அளவு ஸ்தாபனையில் உதவி செய்கிறார்களோ அவர்கள்தான் உயர்ந்த பதவி அடைகிறார்கள். மூன்றாவது கேள்வி, எதற்கு பயப்படக்கூடாது என்று பாபா கூறுகிறார்? பாபா சொல்றாரு, பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும், அதற்கு பயப்படக்கூடாது. ஏன்னா அரைக்கல்பமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அர்ப்பணமாய் தான் வந்திருக்கிறோம் இல்லையா, பக்தியிலே. அதுக்கெல்ல பாபா சொல்றார், பாபாவிடம் முழுமையிலும் முழுமையாக அர்ப்பணமாக வேண்டும், அதற்கு பயப்படக்கூடாது. நான்காவது கேள்வி, பரமாத்மா யாரை படிக்க வைக்கிறார்? யாருக்கு பாபா கற்பிக்கிறார்? யார் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்களோ, யார் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களை படிக்க வைக்கிறேன். அவர்களை தான் பாபா படிக்க வைக்கிறார். யார் நம்முடைய குலத்தை சார்ந்தவர்களோ அவர்களை படிக்க வைக்கிறார். அஞ்சாவது கேள்வி, யார் சதா சக்திசாலி? மனதால் திடமான உறுதிமொழி எடுத்து மன்மனாபவ என்ற மந்திரத்தை எந்திரமாக மாற்றுபவர்கள்தான் சதா சக்திசாலிகள். ஆறாவது, சுமான் அப்படின்னா சுய மரியாதையில் இருக்கும் உயர்ந்த ஆத்மாவிற்கு எது வர முடியாது? சுய மரியாதையில் இருக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு அவமானத்தின் ஃபீலிங் வர முடியாது. fill in the blanks. ஃபர்ஸ்ட், எவ்வளவு முடியுமோ டேஷில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். எவ்வளவு முடியுமோ யோகத்தில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். இரண்டாவது, சொந்த குழந்தைகள் டேஷ், மாற்றாந்தாய் குழந்தைகள் டேஷ். சொந்த குழந்தைகள் அர்ப்பணம் ஆகிறார்கள், மாற்றாந்தாய் குழந்தைகள் அர்ப்பணம் ஆகுவது இல்லை. அப்ப நம்ம யாரு? எப்படி தெரியும்? அர்ப்பணம் ஆகுதுன்னு அர்த்தம் நிமித்தமான என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லணும் இல்லையா? அந்த மாதிரி யாரு செய்யறாங்களோ அவங்கதான் சொந்த குழந்தை, நல்ல அர்ப்பணமான குழந்தை. அதை விட்டுட்டு சரி சரின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டப்படி நடந்தீங்க, மன சொல்ற வழியில நடந்தீங்க அப்படின்னா, மத்தவங்க சொல்ற வழியில நடந்தீங்கன்னா மாற்றாந்தாய் குழந்தைகள். மூணாவது, முயற்சியை பொறுத்தே டேஷ் கிடைக்கிறது. முயற்சியை பொறுத்து அனைத்து பிராப்தியும் கிடைக்கிறது. முயற்சியை பொறுத்தே அனைத்து பிராப்தியும் கிடைக்கிறது. நான்காவது, ஞானம் அனைத்தும் டேஷ். ஞானம் அனைத்தும் புத்திக்கான உணவாகும். அஞ்சாவது, மன்மனாபவ என்ற மந்திரம் டேஷ் எந்திரமாகிறது. மன்மனாபவ என்ற மந்திரம் எந்த ஒரு பிரச்சனையையும் கடந்து செல்வதில் எந்திரமாகிறது. லாஸ்ட் ஆறாவது, ஞானத்தை கேட்டு சென்று விட்டால் டேஷ். ஞானத்தை கேட்டு சென்று விட்டால் அது அழியாதுதான். பாபா இன்னைக்கிட்ட சொன்னார், ஞானத்தை கேட்டு சென்று விட்டால் அது வீணாகாது, வேஸ்ட் ஆகாது. ஓம் சாந்தி. தேங்க்யூ பாபா.